காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற ஜீவனுள்ள பரம தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய நாமத்திலே உம்மிடம் வருகிறோம். இந்த தருணத்தை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். உலக தோற்றத்திற்கு முன்பாக, எங்கள் தாயின் கருவில் நாங்கள் உருவாக்கப்படும் முன்பாக நாங்கள் உம்மோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி முன் குறித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு உறவு கொள்வது என்பது, உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது என்பது எங்களுடைய சுய முயற்சியினால் முடியாத காரியம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒரு முறை கூட நாங்கள் அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே என்னென்ன தேவைகளோடு அன்பு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிற கர்த்தருடைய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய உம்முடைய வேத பாடத்தை கற்றுத்தாரும். கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே இயேசு மீட்பர் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸின் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, சவால்கள் வாழ்க்கையில் தேவையா? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரோடு மறுபடியாக சொன்ன ஒரு வார்த்தை லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருக்கிறது. நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் சீஷர்களை தேடிக்கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தை நாம் படிக்க முடிகிறது. லூக்கா 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரையிலும் படிக்கிறேன், அறிந்து கொள்ளலாம். பின்பு இயேசு கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சவால்கள் வாழ்க்கையில் தேவையா? சீமோனும் இங்கே ஒரு சவாலை தான் சந்தித்துக் கொண்டிருந்தார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, அதைதான் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று ஒரு மீனவராகிய அந்த சீமோன் அவரை பற்றி அவரோடு பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவை கேட்டபோது நினைத்திருப்பார் நிச்சயமாக இது அவருடைய வாழ்க்கையின் சவால் அல்லது தோல்வி என்று சொல்லி. நிச்சயமாக தோல்வியோடு இருந்த சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த வெற்றியை தான், கீழ்ப்படிதனால் வந்த வெற்றியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வெற்றிகளே வாழ்க்கையில் தொடர் கதைகளானால் அந்த வெற்றிகள் கூட சில கசப்பான தோல்விகளுக்கு வழிவகுத்து விடும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். பைபிளிலே வெற்றி வீரர்களாக உயர்ந்து நிற்கும் தேவ மனிதர்கள் யாவருமே சவால்களின் ருசிக்க நேர்ந்தவர்களே. ஏனென்றால் சவால்களின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில வாழ்க்கை பாடங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை அனுபவங்களும் இருக்கின்றன. அவைகள் நாளைய தின வெற்றிகளை தாங்குகின்ற வலிமையான தூண்களாக மாறுகின்றன. வாழ்க்கையில் உறவுகளில் தோல்வி, நட்பு நிலைகளில் தோல்வி, முயற்சிகளில் தோல்வி, எதிர்பார்ப்புகளில் தோல்வி, முன்னேற்றங்களில் தோல்வி, வாழ்க்கையினுடைய இலக்குகளில் தோல்வி, நம்பிக்கைகளில் தோல்வி என சில தோல்விகளின் வழியாக நாம் கடந்து செல்ல நேரிடலாம். இவை இறை வாழ்க்கையில் எதிர்பார்க்கத்தகாதவைகள் அல்ல. தேவன் சில சூழ்நிலைகளில் நமக்கு நேரிட வாய்ப்புள்ள சில சவால்களை தடை செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சில நேரங்களிலே அவரோடு பேசுவதுண்டு. அருமையானவர்களே, ஏனென்றால் இவைகள் வாயிலாக தான் சில ஆக்கப்பூர்வமான உண்மைகளை அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதை தான் இங்கே ஆண்டவர் சீஷர்களை தேடிக்கொண்டிருந்த போது தோல்வி நிறைந்த, சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை உடைய இந்த மீனவர்கள், பாருங்கள், இப்படி நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று கீழ்ப்படிந்து சீமோன் வலையை போடுகிறார். அந்தபடியே அவர்கள் செய்த போது என்ன நடக்கிறது? வலைகள் கிழிந்து, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்த்தோம். மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் கூட வந்து உதவி செய்யும்படியாக 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்பொழுது சீமோன் ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்ன போது ஏன் அப்படி சொன்னார் என்றால், அங்கே சுற்றி இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். என்ன நடந்தது? சீமோனுக்கு கூட்டாளிகளான யாக்கோபும் யோவானும் இப்படி பிரமித்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அதுதான் மிகவும் அன்பாக ஆண்டவர் அவனை கரிசனையாக பார்த்து கொண்டார். அவன்தான், சீமோன் தான் பின்பு பேதுருவாக மாறினான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த சீமோனாகிய பேதுருவுடன் தான் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை செய்தார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சவால்களின் மூலமாக
தோல்விகளின் மூலமாக கடந்து செல்கிறீர்களா? ஆண்டவருடைய ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாகவே உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக முன்குறித்திருக்கிறார். அவருடைய தீர்மானம் நிறைவேறுவதற்காக இந்த சவால்களையும் தோல்விகளையும் நீங்கள் கடக்க நேரிடுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை ஆணித்தரமாக கூற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் என்னை மனுஷரை பிடிக்கும்படியாக ஒரு ஊழியக்காரனாக கூட கர்த்தர் அவருடைய வார்த்தையை போதிக்கும் மனுஷனாக என்னை மாற்றியிருக்கிறார். தாவீது அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையால் வெற்றிகள் பல கண்ட மனிதன் என்பது உண்மையாயினும், தாவீதுடைய தேவ பக்தியின் பாதையில் தோல்விகளும் பல கண்டவன். அந்த தோல்விகளின் மூலம் கற்றுக்கொண்ட அனுபவபூர்வமான பாடங்கள் தான் வலிமையான தாவீதுடைய வெற்றிகளுக்கு அஸ்திபரமாக மாறின என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். உறவு நிலைகளில் தாவீது தோல்வி கண்டான். அவன் போட்ட கணக்குகள் பல தப்பு கணக்குகளாக மாறின. நம்பிக்கைகளிலும் முயற்சிகளிலும் அவன் தோல்விகளை கண்டான். உறவுகள் எந்த அளவு தனக்கு கை கொடுக்கும், முயற்சிகளினால் எல்லாம் சாதித்துவிட முடியுமா, தேவ சார்பு எந்த அளவிற்கு அவசியம், ஞானமும் சுய பலமும் புத்திசாலித்தனமும் எதிர்பார்த்த விளைவுகளை தந்துவிடுமா என்பது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை தோல்விகளால் அவன் அறிந்துணர முடிந்தது. அன்பானவர்களே, தேவனை மட்டுமே பரிபூர்ணமாக சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியங்களை புரிந்து கொண்டு தாவீதினால் செயல்பட முடிந்தது. அது பின் நாட்களில் தேவனால் வரப்போகின்ற வெற்றிகளுக்கு தாவீதுக்கு வலிமை சேர்த்தன. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், சிந்தியுங்கள். நினைக்க வேண்டியவைகள் மனிதன் மறந்து விடுவதால் மறக்க வேண்டியவைகளை மனிதன் நினைத்து நினைத்து நொந்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையிலே சவால்கள் தேவையா என்கிறதை இந்த பகுதியின் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். 1000 காரணங்கள் இருந்தாலும் பழி வாங்குதல் கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. எங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனம் 19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு எப்படியாவது நான் இதை சாதித்து விடுவேன், எனக்கு எதிராக செய்தவர்களை நான் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன், அதை நான் பதில் செய்வேன், பழி வாங்குவேன் என்று சொல்லி தலைவர்கள் உண்டு, குடும்ப உறுப்பினர்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, சபை முப்பர்மார்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். ரோமர் 12 வசனம் 19. சவுல் தாவீதிற்கு எதிராக வந்து காரணமில்லாமல் பல இன்னல்களை கொடுத்தான். அவனை எதிர்க்கவும் அவருடைய அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டவும் தாவீதுக்கு 1000 நியாயங்களும் காரணங்களும் இருந்தன. ஏனென்றால் சவுல் அநீதியாளனும் அக்கிரமக்காரனும் ஆகாத குணநிலை உடையவனாகவும் இருந்தான். ஆனால் சவுலை எதிர்க்காமல் இருப்பதற்கு தாவீதுக்கு ஒரே ஒரு நியாயமும் காரணமும் தான் உண்டு. ஆயினும் தாவீது அந்த ஒரே ஒரு நியாயத்தை அல்லது காரணத்தையே சார்ந்து கொண்டு நிற்க விரும்பினான். அது என்ன நியாயம்? அது என்ன காரணம்? சவுலை எதிர்க்கும் செயல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது, அது தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்காது, அதனால் தேவனுடைய நீதி விளங்காது. இந்த ஒரே ஒரு நியாயத்தை விரும்பியே தாவீது சவுலினால் வந்த பலவித அக்கிரம செயல்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டான். சில நேரங்களில் அருமையானவர்களே, சிலருடைய தவறான போக்குகளுக்கு எதிராக செயல்பட நமக்கு பொதுவான நியாய நீதிகளின்படி 1000 காரணங்களும் நியாயங்களும் இருக்க முடியும். அதனை நாம் மிக எளிதாக நியாயப்படுத்தவும் முடியும். ஆனால் அதனால் தேவ நாமம் மகிமைப்படவோ தேவ நீதி வெளிப்படவோ வாய்ப்பு ஏற்படுமா என்பதே முக்கியம். தேவனை உண்மையாக விசுவாசிக்கின்றவர்கள் இந்த விதமாகவே பார்க்க வேண்டும். அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் எதிரான நம்முடைய பல செயல்கள் பலருடைய பார்வையில் சரியானதாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது உகந்ததாக இருக்குமா என்பதே முக்கியம். சில நேரங்களில் பல பொய்களை சொல்லிதான் ஒரு உண்மையை நிரூபிக்க முடிகிறது. தீமையான சில வழிகளில் சென்றுதான் ஒரு தீமையை எதிர்க்க முடிகிறது. ஒரு தவறான செயலை தடுக்க வேறு சில தவறான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுமாயின் அந்த தீமையை எதிர்ப்பதை விட சகிப்பதே கர்த்தர் விரும்பும் செயல். ஆயினும் தேவன் ஏற்ற வேளையில் நியாயம் செய்வார். அவரால் மட்டுமே நீதியில் நின்று அநீதியை சரி கட்ட முடியும். அவரால் மட்டுமே சத்தியத்தை விட்டு விலகாமல் அக்கிரமான கிரியைகளுக்கு முடிவு ஏற்படுத்த முடியும். எனவேதான்
பழிக்கு பழி என்பதும் நியாயம் தீர்ப்பது என்பதும் தேவனுக்குரியது என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள பரமத்தகப்பனே, இன்றைக்கு நீங்க 1000 காரணங்கள் இருந்தாலும் பழி வாங்குதல் என்பது உமக்குரியது என்று சொல்லி பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். சவால்களை கடந்து கொண்டிருக்கும் போது, தோல்விகள் வாழ்க்கையிலே வரும்போது, அதற்கு பின்னால் உம்முடைய திட்டம் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட உண்மையிலே சார்ந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதிகனமயமெல்லாம் மக்கே இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.